வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 46. இன்னைக்கு எங்க வந்திருக்க பார்த்தோம்னா நம்ம பெருமாள் அண்ணாவோட தக்காளி காட்டுக்காக வந்திருக்கோம். இந்த தக்காளி காட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணாட்ட கேட்க போறோம். அதுக்கான தீர்வை நம்ம தாங்க தர போறோம். அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன பிரச்சனைங்கண்ணா இருக்கு? தக்காளி பூ கொட்டுறதுக்கான பூ கொட்டுதுங்களா? ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பூ கொட்டுறதுக்கான முதல் காரணம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து வெயில் காரணமா பூ கொட்டுங்க. இந்த பூ கொட்டுறதை எப்படி தடுக்கணும்னா, மக்களை கொஞ்சம் பக்கத்துல வாங்க. மக்களை நல்லா பாத்துக்கோங்க. இந்த பிரான்ச்ல வந்து இந்த கிளையில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 6 பூ பூத்துருக்குங்க. இந்த 6 பூல ஏன் 3 பூ கொட்டி போச்சு? இந்த 3 பூ கொட்டி போச்சுன்னா அது வந்து கால்சியம் அண்ட் போரான் பற்றாக்குறை. நீங்க கால்சியம் அதாவது வந்து சிஎன் இருக்குங்களா, சிஎன் போரானை இப்போ வந்து வருமுன் காப்பதுக்கு வந்து சிஎன் போரானை வந்து நீங்க கீழே அடியில கொடுத்தீங்கன்னா நல்ல முறையில் உங்களுக்கு எடுத்து இந்த 6 பூல வந்து 6 பூவுமே வச்சு பூ பிஞ்சு நல்லா வருங்க. இந்த 6 பூ உங்களுக்கு ஒரு 3 பூ கொட்டிச்சு இருக்கிற பூ நம்ம காப்பாத்தோம்னா இம்மிடியேட்டா என்ன பண்றீங்கன்னா கால்சியம், பியூர் கால்சியம் பிளஸ் போரானை கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கனாலே போதும். உடனே நம்ம ஸ்ப்ரேயிங் போயிடணும். இமீடியட்டா உங்களுக்கு ஆகி நல்ல முறையில் அந்த 3 பூவுக்குமே உங்களுக்கு பூ பிஞ்சு வந்துடும். அதே மாதிரி அந்த பூ பிஞ்சு வந்து நம்மளுக்கு கொட்டக்கூடாது, அது இமீடியட்டா வந்து நம்மளுக்கு தடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட ஈஸியான முறையில் ஒரு மருந்து இருக்குங்க. எலைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குங்க. அந்த மருந்தை டேங்க் வந்து 50 மில்லி, அதாவது 10 லிட்டர் டேங்க் 50 மில்லி கலந்து அருமையான முறையில் தக்காளி காட்டில் பூ போல தெளிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு அருமையான முறையில் அந்த பூ வந்து கொட்டாமல் பிஞ்சு அருமையான முறையில் எடுத்துடும். ஆனால் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, நல்ல முறையில் எடுத்துக்கணும். மக்களே இதே மாதிரி நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கடைசி விவசாயி மகனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விவசாயிகளுக்கு நம்ம எவ்வளோ யாரோ எதோ பண்ணுறாங்க, அவங்கவுங்க ரீச் ஆகி போகிறாங்க. எனக்கு அந்த ரீச் ஆன பண்ண இது நிறைய பேருக்கு போய் சேருங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது போய் சேரணும். அது போய் சேர்ந்து மக்களுக்கு அது ரீச் ஆகி அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு அவங்களுக்கு தெரியணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொருன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம கடைசி விவசாய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.